உலக அரசியலின் போக்கை திசை திருப்பி வரும் இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி தொடர்ந்து வாதித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். ட்ரம்போட ஏன் ஸ்டேட்மெண்ட் மாறுது அப்படின்னா, இந்த 48 மணி நேரம் கெடுவை நான் விளக்குறேன்னு எதுக்கு சொன்னாரு? ஈரான் அமெரிக்காவுக்கு நேரடியான த்ரெட். இஸ்ரேல் நம்மளை ஏவி விடுற மாதிரி ட்ரம்ப்புக்கு மாகான்னு ஒரு பேர் அவங்களே எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் அவங்களுக்கு கிடையாது. இஸ்ரேல் வந்ததுக்கு அப்புறம் தான் எந்தெந்த இடத்துலலாம் அமெரிக்கா வாய்ப்பு போச்சோ அந்த வெப்பனை டாச் பண்றதுக்கும் சில சிஸ்டம்ஸ் ஆப்போசிட்ல இருக்குங்கிறது. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் அணுகுண்டு தரேன், உன்னை யாரும் தொட மாட்டாங்க. நேயர்களுக்கு வணக்கம். சர்வதேச பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அரசியல் தொடர்பான பகுப்பாய்வாளர் திரு சிவா அவர்கள் இன்றைக்கு நம்ம அரசியல் பேச இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா. இந்த வாரம் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம், விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். தற்போதைக்கு வரக்கூடிய அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னா ட்ரம்ப் அவர்கள் தற்காலிகமாக நான் அந்த வாரம் நிப்பாட்டுறேன், சில விஷயங்கள் ஈரான் கூட சில பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், ஸ்மூத்தாக போகும் அந்த விஷயங்கள், ஸோ அதுக்காக தற்காலிகமாக நான் நிறுத்துறேன் அப்படிங்கிறாரு. பட் அந்த பக்கம் ஈரான் எங்கிட்ட அந்த மாதிரி அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தப்பட்டது, நாங்கள் அதை என்டர்டெயினும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படி நகருது அந்த வாரோட போக்கு? நமக்கு சாதகம் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ அப்டேட் என்னன்னா 13% ஆஃப் பேரல் ப்ரைஸ் இருக்குல்ல, பிரெண்ட் ஆயிலோடது, அது குறைஞ்சிருக்கு இன்னைக்கு. இப்போ இருக்கிறது அந்த ஒரு வாரத்தை அவர் சொன்னதுனால ஓகே, நாங்கள் அந்த 48 மணி நேரம் கெடு கொடுத்துருந்தோம், அந்த கெடுவை நாங்கள் தற்காலிகமாக தள்ளி வைக்கிறோம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக 108 ரூபா 106 ரூபாய்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 96 ரூபாய்க்கு இப்போ உடனே நிற்கிது. ஸோ இது ஊருக்கு நல்லது. ஓகே, வார் மட்டும் நீங்கள் கேட்குற கேள்விக்குன்னா ஈரான் அவங்களுக்கு தெரியும், நீங்கள் பின் வாங்குறது அவங்களுக்கு தெரியாதா? அப்போ அவங்க இன்னும் தானே ஏறுவாங்க. ஏன்னா 2 ஸ்ட்ராட்டஜி தான். அமெரிக்காவோட மெயின்லேண்ட் இருக்குல்ல, வாஷிங்டன், அமெரிக்கா, நியூயார்க், இதெல்லாம் இவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஈரானில் ஆயிரக்கணக்கான பேர் செத்துருக்காங்க, சுற்றி லெபனானில் எல்லா ஊர்லேயும் செத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இது சர்வைவல் கேம், வாழ்வா சாவா. உங்களுக்கு இது ஒரு வீடியோ கேம் மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்போ இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் இறங்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிற இடத்துல இல்லை. ஏன்னா நீங்கள் தலைவரை கொண்டுட்டீங்க, எங்களோட செக்யூரிட்டி இன்சார்ஜையும் கொண்டுட்டீங்க, எல்லாரையும் கொண்டுருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் சும்மா இருந்தாலும் இந்த இஸ்ரேலுங்கிற ஒரு ஊர், அவங்களுக்கு ஒரே ஒரு இலக்கு என்னன்னா, அமெரிக்கா விட்டாலும் நம்ம இந்த வாரை எப்படியாவது தொடர்ந்து ரொம்ப தூரம் தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும்னு அவங்க எண்ணம். அப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும், ஈரான் அமெரிக்காவுக்கு உள்ள ப்ரெஷர் அவங்க கவனிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள அந்த ரிலிஜியஸ் பிரச்சனை வருது, அங்கே பிரச்சனை வருதுன்னா அமெரிக்கா பின்வாங்க தான் செய்யும். ஆனால் இஸ்ரேல் அவங்கள பின்வாங்க விடாது. அப்போ எனக்கு அமெரிக்காவும் ஒன்று தான், இஸ்ரேலும் ஒன்று தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வாரம் கண்டினியூ பண்ணுவோங்கிறாங்க. அவ்வளோதான். இந்த வார் தொடர்பாக 2 விஷயம், ஈரானை சார்ந்த 2 விஷயம் வருது. என்னன்னா, அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹார்மஸோடைய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி சோர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி, அது எங்கேருந்து ஆரம்பிப்பேன் அப்படிங்கலாம் சொல்ல ஒரு விஷயத்தை பட்டியலிடுறாரு. அப்படி சொன்னதும் உடனே ஈரான் அடிப்பணிஞ்சிட்டாங்க. உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, எதிரி நாட்ட கப்பலை மட்டும் அலோவ் பண்ண மாட்டோம், மற்ற எல்லா கப்பலும் போகலாம் அப்படின்ற மாதிரி இடத்துக்கு ஈரான் நகர்ந்துருச்சு அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. இது ஒரு தியரி. இன்னொரு தியரி என்னன்னா, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் அதை தொட்டிங்க அப்படின்னா, எங்களோட எனர்ஜி மிஷன்ஸ் நீங்கள் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி மிஷன்ஸ் எல்லாமே உங்களோட கல்ஃபில் இருக்குது, மற்ற எல்லா இடங்களும் இருக்குது. இதே மாதிரியான விஷயம் இன்னும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ்ரேல் வச்சிருக்காங்க, உடனே எங்கள் வாரம் அங்கே அதை நோக்கி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடியும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. உண்மையிலே இந்த 2 தியரியில் எது உண்மை? ரெண்டுமே உண்மைதான். ஓகே, ஏன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஃபஸ்ட்டு, 2வது கேள்வி நீங்கள் எங்களை எங்கள் எனர்ஜி ஃபெசிலிட்டியை தொட்டிங்கன்னா சுற்றி இருக்கிற கத்தார், துபாய், சவுதி, இந்த எல்லா ஊர்லேயும் இருக்கிற நான் அவங்களோட எனர்ஜி ஃபெசிலிட்டி உங்களுதும் சரி, இஸ்ரேல் தான் அடிப்பேன். எனர்ஜி மட்டும் சொல்ல, அவங்க ஐடி செக்டர் தொடுவேன்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற அந்த ஐசிடின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அதாவது இந்த டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கெங்கே வச்சுருக்கீங்களோ, அமெரிக்காவோடதோ இஸ்ரேலோடதோ, அதையும் நாங்கள் அந்த ஊர்லேயும் அடிப்போம்னு சொன்னாங்க. ஸோ அது உண்மைதான். 2வது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் இது அவங்க என்னைக்கு ஒன்றும் புதுசாக ட்ரம்ப் சொன்னதுக்காக அவங்க சொல்லலையே. ஆரம்பத்துலேருந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எதிரிகள் மட்டும்தான் இங்கே அலோடு கிடையாது, மற்றவங்க எல்லாருக்கும் போகட்டும்னு சொல்கிறாங்க. இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்க, வாருக்கு அப்புறம் பழைய நிலைமையில என்னைக்குமே நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்குள்ள விட மாட்டோம், நாங்கள் டோல் போட போகிறோம்னு சொல்கிறாங்க. அந்த பக்கத்தில் பாஸ் பண்ணணும்னா அதுதான் மற்றவங்களுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா,
இது வந்து இவங்க இந்த வாருக்கான ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியலையே, வாருக்கு அப்புறமும் சில ஸ்ட்ராட்டஜி பண்ற மாதிரி தெரியுதேன்னு இதை வச்சு ஒரு சாக்கா வச்சு ஈரான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா போகுது போல இருக்கு. முன்னாடி வந்து அந்த டோல் பிளாசா மாதிரிலாம் ஒண்ணு போடுறேன்னு சொல்ல, இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க எது பாஸ் பண்ணாலும் போகுன்றாங்க. இன்னைக்கு நிலவரப்படி 2% ஆஃப் டிராஃபிக் இருக்குல்ல, அந்த இடத்துல எவ்வளவு 100% போச்சுன்னா ஒரு 2% தான் போகுது. ஏன்னா பல கண்ட்ரி மேல அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே வரது கிடையாது. கெப்லர்னு ஒரு கம்பெனி இருக்கு, இந்த கம்பெனி தான் மெரைன் வந்து அதை ஃபாலோ பண்ணோம். அது சொல்லியிருக்கு வாருக்கு முன்னாடி இருந்ததுல இருந்து 2% மட்டும் தான் அந்த பக்கம் பாஸ் ஆகுது, மீதி எல்லாத்தையும் அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரியல் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒன்னு இன்சூரன்ஸ் காஸ்ட் இருக்கு, மக்களோட சேஃப்டி இருக்கு, ட்ரேடோட பொருளோட சேஃப்டி இருக்கு. ஸோ இது உண்மை. 100 கப்பல் போயிட்டு இருந்த இடத்துல வந்து 6 கப்பல் 8 கப்பல் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது அப்படின்னு அளவு தான். ஆமா, இதுதான். அப்போ ஈரான் வந்து அவன் என்ன சொல்லுதுன்னா, இந்த எதிரிகள் இல்லாத எந்த கப்பல் வேணாலும் போட்டோம், நான் அலோ பண்றேன்னு. ஆனா இது வந்து ட்ரம்ப் சொன்னதாக தான் விடுறேன்னு சொன்னது ஒரு கட்டமைப்பு, என்னோட பவரை காமிக்கிறதுக்காக. இப்ப எதுக்கு வார நிப்பாட்டினாங்க? இப்ப எதுக்கு அவர் சொல்றாரு நான் வந்து 48 மணி நேரம் கெடுவேன் நான் விளக்குறேன்னு எதுக்கு சொன்னாரு? என்னன்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காருன்னா அஃபிஷியலா, நான் ஈரான் கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டேன், நான் பேசினேன், அந்த கான்வர்சேஷன் நல்லா போச்சு, அதனால அவனுங்களை விட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி. ஆனா இது இப்படிதான் பண்ணணும். ஏன்னா ஈரான் அமெரிக்கா வந்து திடீர்னு வந்து பயந்துட்டுன்னு ஒத்துக்க முடியுமா என்ன? அது முதல்ல பயந்துச்சா இல்லையா எனக்கு தெரியல. பட் ஆனா அட்லீஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எந்த கவர்மெண்ட்டும் ஒத்துக்காது, அவ்வளவு பெரிய பவர். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நான் பேசினா விலகிட்டோங்கிறாங்க. ஸோ இந்த நீங்க கேட்டது ரெண்டுத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்கு. இப்போ அது வந்து ட்ரம்ப் ஏன் இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்றதுக்கான காரணம், ஏன் அந்த இடத்துக்கு வரணும் அவரு? இது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், நான் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கு என்ன வருதுன்னா, உள்ளுக்குள்ள 2 கேம்பா பிரியுதுன்னு நம்ம போன வாட்டியே பேசிட்டோம். அதுல என்னதுன்னா, வார் அமெரிக்காவோட காசு யூஸ் பண்ணி இன்னொரு நாட்டுக்காக போருக்கு போகக்கூடாதுங்கிறது அமெரிக்கால ஒரு பெரிய ஒரு வலுவாக்கிட்டே இருக்கு. அது வந்து ஜேடி வேன்ஸின் தலைமையில வருது, அதான் அவரோட வைஸ் பிரசிடென்ட். இப்ப கவுண்டர் டெரரிசம்க்கு ஒரு பெரிய விங் ஒன்று இருக்கு, டெரரிசத்துக்காகவே கட்டமைச்ச ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட் ஒருத்தர் கென்ட்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஒரு 3 நாள் முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு, எதுக்காக ரிசைன் பண்ணாருன்னா ஒண்ணுதான், ஈரான், ஏன்னா அவர்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு, FBI CIA எல்லாமே அவருக்கு தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் தான் கவுண்டர் டெரரிசமோட ஹெட். ஈரான் அமெரிக்காவுக்கு நேரடியான த்ரெட்டே கிடையாது. ரெண்டாவது, அவருக்கு அவர் சொன்னது என்னன்னா, என்கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் அவங்க நியூக்ளியர் வெப்பன் போறதுக்கான எந்த விதமான சான்றும் இல்லை. அப்ப இந்த ரெண்டுமே இல்லைங்கும் போது நம்ம வந்து நம்ம காசை யூஸ் பண்ணி இஸ்ரேல் நம்மளை ஏவி விடுற மாதிரி நமக்கு தோணுது. இது வந்து எனக்கு நியாயமா படலை. அதே மாதிரி குழந்தைங்க, இன்னசென்ட் சிவிலியன்ஸ் எல்லாம் அடிக்கிறதுலாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. இது ட்ரம்ப் எலெக்ஷன்ல நான் எதுக்காக வந்து நின்னாரோ, இந்த ஈராக்குக்கு வாருக்கு இந்த புஷ் அமிச்சாரு, ஒபாமா அனுப்புறாங்க, இவங்கெல்லாம் வெளிநாட்டு வார் போறாங்க, நம்ம பிள்ளைங்கெல்லாம் போய் சாவுதுன்னு சொல்லி இது வேண்டாம்னு சொன்னதுக்காக தான் நாங்கெல்லாம் அவங்க பின்னாடி நின்னோம். இன்னைக்கு நீங்க அதுக்கு பின்னாடி போயிட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஸ்ரேல் ஒருத்தர் நம்மளை ஏவி விடுறாரு, நம்மளோட காசு அவ்வளவு, ஒரு நாளைக்கு $1 பில்லியன் ஆகுது, எதுக்கு? இது எனக்கு ஒத்து வரலன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் தான் ட்ரம்ப் வந்து பின்வாங்க வைக்கிறதுக்கு காரணம். இது உண்மையிலே வந்து தனக்கு எதிரான எதிர்ப்பு சொந்த நாட்டிலே வருது, அதை வந்து டைல்யூட் பண்ற ஒரு நடவடிக்கை தான். நம்மளுக்கு அது மட்டும் தானா? வேற என்ன இருக்க முடியும்? ட்ரம்ப்புக்கு மட்டும் சொல்றேன். இதுல வார், நம்ம இப்ப நீங்க ஒரு கேள்விக்கு நான் அந்த கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்றேன். இப்ப நீங்க அப்படியே ஃபுல்லா ஜியோ பாலிடிக்ஸ் போனா எனக்கு நான் நம்ம நிறைய பேசலாம். இதுல என்னென்ன இருக்கு, ஆயில் இருக்கா, இல்லைன்னா வந்து சவுதி என்ன ப்ரெஷர் கொடுக்குது, அதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த ஒரே ஒரு கேள்வி, அமெரிக்கால ட்ரம்ப்போட ஏன் ஸ்டேட்மெண்ட் மாறுது அப்படின்னா, கூட எலெக்ட் பண்ண அவருக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு. இப்ப ஹிந்துத்துவான ஒரு பேஸ் இருக்கு மோடிக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சாலிட் பேஸ், அந்த பேஸ் அவங்க இழக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு மாகான்னு ஒரு பேஸ் இருக்கு, அந்த பேஸ் தான் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். இவங்களாம் அந்த ஹார்ட் கோர் அமெரிக்கா தான் முதல் நாடு உலகத்துல, அந்த பேஸ். இது என்ன வாய்ப்புச்சுன்னா, அமெரிக்காவா இஸ்ரேலா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வந்து நிக்குது. ஓகே, ட்ரம்ப் நீங்க யாருக்காக பிரசிடென்ட்? எனக்கு பிரசிடென்டா, இஸ்ரேலுக்கு பிரசிடென்டா? நாங்க தான் வேணாம்னு சொல்றோம்ல இந்த வாரு. ஏன்னா அவங்களுக்கும் வந்து நல்லவங்க அடிக்க கூடாது அப்படிலாம் இல்லை, என் காசை அவங்க வேஸ்ட் பண்ணாது. ஏன்னா என் ஊர்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த காசை எனக்கு தான் யூஸ் பண்ணோம், பெட்ரோல் விலை எனக்கு ஏறுது, எல்லாமே ஏறுதுன்னா எதுக்காக ஏறுது? இப்ப என்னோட நியாயமான ஒரு கலிபோர்னியால குண்டு போட்டாங்க, அப்ப நீங்க போய் அடிச்சிங்க அப்படின்னா என் காசு எடுத்துட்டு போய் அடி, எனக்கு அது ஓகே. இஸ்ரேலுக்கும் அவனுக்கும் பிரச்சனை, எனக்கு பெட்ரோல் விலை ஏறக்கூடாதுல்ல. பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா அங்க இருக்கிற எல்லா அத்தியாவசிய பொருளோட விலையும் ஏறும், அது எனக்கு எதுக்கு ஏறணும்? இல்லை, என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ அமெரிக்கா போன்ற பெரிய ஒரு நாடு, அந்த நாட்டோட எலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு காஸ்ட்லி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த காஸ்ட்லி, அந்த அவ்வளோ விஷயத்தை வந்து ஃபினான்ஸ் பண்ணுறது வந்து இஸ்ரேல் தான் அப்படிங்கிறது அங்கே இருக்க வாக்களிக்கிற மக்களுக்கும் கட்டாயம் தெரியும். அப்போ இஸ்ரேலோட ஃபினான்ஸில் இங்கே ஒருத்தர் பிரசிடென்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாளைக்கு இஸ்ரேல் ஃபேவராக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது அடிப்படையில் வாக்களிக்கிற மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கணும் தானே. அவர் அதை தாண்டி வேறு எதுவும் செய்யலை அப்படின்னா வந்து அதை செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த மக்கள் வந்து இனிமேல் வந்து இங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷனில் இஸ்ரேலோட பங்கு வந்து அவங்களோட ஃபினான்ஸ் இருக்கக்கூடாது, இது இந்த சிஸ்டத்தை மாற்றணும், அப்படி இல்லை அவங்க அந்த கோரிக்கை வைக்கணும்.
இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். ஆனா அந்த இடத்துக்கு தான் நகருது. நீங்க கேட்ட கேள்விக்கானதான் அந்த ஊர் நகருது. ஆனா இதெல்லாம் வந்து நமக்கு தான் தெரியுமே, ஏன் நம்ம பண்ணல அப்படின்னு கேட்டா, நமக்கு தான் தெரியுமே 80% இந்தியாவில் கறி சாப்பிட்றவங்க தான். கறி சாப்பிடாம கோயிலுக்குள்ள போனா தீட்டுன்னு சொல்றாங்கன்னு சொல்றத நம்மளும் தானே ஏத்துக்கிறோம். இல்லைன்னா அந்த கேள்வி, இப்போ நம்ம இந்த ரூம்குள்ள உட்காந்துருக்கோம், ஒரு காருக்குள்ள போறோம், அந்த காருக்குள்ள ஒருத்தன் வந்து சொல்றான் நம்ம கிட்ட, நம்ம ஃப்ரெண்டு தான் அவன், டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கான் கறி சாப்பிடாதேன்னு, கறி சாப்பிட்டு என் கூட பேசாத. நம்ம என்ன சொல்லுவோம், நீ இறங்கி போன்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்த ஊருக்குள்ள எப்படி வந்து அதை ஏத்துக்கிட்டு நம்மளே நினைக்கிறோம் கோயிலுக்குள்ள கறி சாப்பிட்டு போக கூடாதுன்னு. ஆனா திடீர்னு வந்து இதை கேட்க ஆரம்பிச்சு நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா, ஆமா நம்ம ஏன் போக கூடாதுன்னு வரும். ஏன்னா என்னையே சொல்றியாரு, இதே தான் அங்கேயும். இவங்களுக்கு என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, அவங்க பைபிள்ல எல்லாத்துக்கும் ஜீசஸ் தான் ஜெருசலம்ல இருக்கிறது. ஸோ இந்த கோயில், இஸ்ரேல் பண்ற எல்லா போராட்டங்களுமே அவங்க கிட்ட எப்படி கதையாக மாற்றப்பட்டிருக்குன்னா, இஸ்ரேல் போராடுறது ஜீசஸ் வரதுக்காக தான். அப்படிங்கும்போது மக்களுக்கு வந்து நம்ம அந்த பணத்தை செலவு பண்றது நமக்காக தான் அப்படின்னு அவங்க நம்ப வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஸ்டான்ஸ் ஒன்று கிளியர் ஆகுதுல்ல, இந்த ஜேடி வேன்ஸ், அப்புறம் இந்த கால்சன், இந்த டக்கர் கால்சன், அப்புறம் சார்லி கர்க்னு ஒருத்தரை பாயிண்ட் பிளாங்க்ல ஒரு ஸ்னைப்பர் வச்சு சுட்டாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ. எப்போ நடந்த இஷ்யூ? 2025ல. ஓகே. அந்த ஷூட்டிங்கோட ஒரு பெரிய கான்ஸ்பிரசி அது இன்ன வரைக்கும் முடிக்கல. ட்ரம்ப் எலெக்ஷனுக்கு சார்லி கர்க் வந்து மிக மிக முக்கியமான உதவியா இருந்தார். ஏன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப யங்கு. ஆனா அவர் காலேஜ்ல எல்லாம் போய் பேசிக்கிட்டே இருந்தார். அவரோட செத்தப்ப பெரிய கான்ஸ்பிரசி ஆகி பெரிய இஷ்யூ ஆச்சு. ஏன்னா ஒரு நடு காலேஜ்ல உட்காந்துருக்காரு, நெத்தி பொட்டுல எங்கேருந்து சுட்டாங்க. ஆனா இப்போ வீடியோஸ் வெளியே வருது, அவர் கடைசியில அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இஸ்ரேலுக்காகலாம் சண்டை போகக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப இப்போ ஒரு கருத்து என்ன அங்கேருந்து அமெரிக்காக்குள்ளேருந்து வருதுன்னா, அப்ப இஸ்ரேல் தான் அவர் எலிமினேட் பண்ணிடுச்சோ. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து அமெரிக்கா வேற இஸ்ரேல் வேறன்னு பிரிக்க ஆரம்பிச்ச ஒரு பெரிய குரூப் ஒன்று கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. அது அந்த எலெக்ஷன் டைம்ல, எலெக்ஷனுக்கு அப்புறத்துல இருந்து அப்ப எலிமினேட் பண்ணது. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அமெரிக்காக்குள்ள இது கொஞ்சம் அவங்களுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஆமா நீ என்ன எங்க காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வந்து எங்களையே வந்து தீட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிய, இது தேவையில்லை, நீ இறங்க, நீ என்ன நீ 2வது மனுஷன் ஆக்குற, ஏன் ஊர்ல ஏன் காசை வாங்கி ஒரு வருஷத்துக்கு $12 பில்லியன் அமெரிக்கா கொடுக்குது. 12க்கு மேல தருது அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு தருது. எதுக்கு தருதுன்னே தெரியல. இந்த வெப்பன்ஸ் வாங்குறதுக்கு எதுக்குன்னு. இஸ்ரேல் போர் ஸ்டேட் இல்ல, அது வந்து சவுத் சுடான் கிடையாதுல்ல, எதுக்கு தருது, ஏன் தரணும்? அப்ப நீங்க எங்க எலெக்ஷன்ல காசு கொடுத்து ஐபேக்னு ஒரு ஆர்கனைசேஷனை வச்சு அதை வச்சு எங்க இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு நீங்க காசு கொடுத்து அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு இஸ்ரேலுக்காக தான் நீங்க வந்து பாராளுமன்றத்துல பேசணும்னு சொல்றது மக்களுக்கு இன்னும் வந்து அந்த 3வது கண் இப்பதான் ஓப்பன் ஆகுது. இது சரியில்லையே, இது நியாயம் இல்லையே. ஏன்னா அது இந்த வார் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இப்ப வருது. அதுவும் எடுத்து சொன்னாதானே தெரியும். இப்ப எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெசிக்னேஷன் பெரிய ஹை ப்ரொஃபைல் ரெசிக்னேஷன் ஆகுது. உட்கார வச்சு காங்கிரஸ்ல கேள்வி கேட்கறாங்க. அப்படி பார்த்தா என்ன, டெமோக்ராட்ஸும் இஸ்ரேல் சப்போர்ட் பண்றாங்க, ரிப்பப்ளிகன்ஸ் 2 பார்ட்டி தான், 2 பார்ட்டியில இருக்கிறவனும் இஸ்ரேல் சப்போர்ட் பண்றான். இதை வந்து ஒரு செக்மெண்ட் உடைக்கும் போது மக்களுக்கு இது வந்து முதல் முறையா பாக்குறாங்க, இது சரி கிடையாது இந்த மூமெண்ட். இப்படி ஒரு தியரி சொல்லப்படுது. அது என்னன்னா, இப்ப ட்ரம்ப் நாட் அன் இஷ்யூ, அது வந்து யூஎஸோட ஹேபிட். அதுதான் யூஎஸோட பிரசிடென்ட் யார் வந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து கடந்த கால ஈராக்கை பார்த்துருக்கோம், பல நாடுகள் வந்து அவங்க தொடாத விஷயம். இன்னைக்கு கியூபால வந்து கிட்டத்தட்ட வந்து கண்டினியூ கரண்ட் இல்லாம இருக்காங்க. ஒரு ஆப்ரேஷன் கூட செய்ய முடியாத அளவுக்கு 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டா கரண்ட் இல்லாம இருக்காங்க. ஒரு டிராப் ஆயில் கூட உள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டு அதோடைய பிரசிடென்ட் பேசுறாரு. அந்த அளவுக்கு பெரிய சிக்கல் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அமெரிக்கா தான். இது இப்போ மட்டும் கிடையாது, எப்பவுமே இருக்கிற பிரச்சனை தான். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இப்போ வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக அங்க இருக்கிற யூதல் ஏன் இந்த விஷயத்தை ரைஸ் பண்ணும், இந்த அமெரிக்கா ஏன் கேட்கணும்? ரெண்டுத்தையும் கிளப் பண்ணிடக்கூடாது. கியூபா, கிரீன்லாண்டு, வெனிசுவேலா இந்த கேம் வேற, இது அமெரிக்காவோட கேம். அமெரிக்கா வந்து இந்த எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பவர்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து என்கிட்ட எல்லா பவரும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. மன்னர்கள் என்ன பண்ணாங்க, எந்த மன்னரை வந்து நம்ம கிரேட்னு சொல்லியிருக்கோம், அலெக்சாண்டர் சொல்லியிருக்கோம், மங்கோலியாவோட ஜெங்கிஸ்கானை சொல்லியிருக்கோம். இவங்களெல்லாம் ஏன் சொல்லுவோம்னா பெரிய டெரிட்டரி ஆண்டவங்க. இந்த ரோமன் எம்பையர்னா ஏன்னா இதுதான் வந்து எம்பையரோட டெஃபினிஷன். அரசியலுங்கிறது டெமோக்ராட்டிக்கா அதே அரசாங்க டைப் தான். அதனாலதான் நம்ம வந்து இன்னமும் வந்து இந்த லீடர்ஸ் எல்லாம் அரசர் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் பெரிய தப்பு. ஏன்னா அது அந்த ஃபர்ஸ்ட் கடவுள் டெம்ப்ளேட். யார் உலகத்திலேயே அதிக மதம் வச்சிருக்கா, இப்படிதான் கிறிஸ்டியானிட்டி ஊரு பூரா பரப்புனாங்க போய். ஏன்னா யூரோப்ல எல்லாம் பேகனிசம் என்னென்னமோ ரிலிஜன் இருந்துச்சு, இப்படிதான் பரப்புனாங்க. அந்த டெம்ப்ளேட்டை அரசர்கள் காப்பி அடிச்சாங்க. நம்மளுக்கும் வானலாவிய பவர் இருக்கணும், இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணவன் நான் தான் இருக்கணும், அது அரசரோடது. அடுத்தது இந்த இப்ப எலெக்டட் கவர்மெண்ட்ஸும் பிரசிடென்ட்ஸுக்கும் இதான். இதுல பிரிட்டிஷ் என்ன பண்ணுச்சு, 53 நாடு ஆண்டுன்னு சொல்லி சன் நெவர் செட்ஸ் இந்த பிரிட்டிஷ் எம்பையர் அவங்களோட கோட் சொல்லுவாங்கல்ல, சூரியனே அஸ்தமனமே ஆகாத எங்க இதுல. அது பிரெஞ்சும் அதே மாதிரிதான். இப்ப அதோட
அடுத்தது யார்? இப்போ பிரிட்டிஷ்ல இருந்து பெரிய பவரா இருக்குது அமெரிக்கா. அப்போ அந்த ஆசை வரதானே செய்யும். இதெல்லாம் அந்த இடத்துல இருந்து வருது. ஸோ அதுல இருந்து தான் நீங்க கியூபா, டென்மார்க் எனக்கு வேணும், கிரீன்லாந்து எனக்கு வேணும், இதெல்லாம் வெனிசுவேலா வேணுங்கிறது. அதே மாதிரி சவுத் அமெரிக்கால இருக்கிற பழைய ஏழை நாடுகள் எல்லாத்தையுமே வந்து ஏன் நம்ம கூட இருந்துங்களேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கனடா என் கூட இருக்கணும், 51வது ஸ்டேட்டா கனடா இருக்கணும்னு சொல்றது. அது அந்த அரசர் கடவுள் அந்த புத்தி. இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற எந்த வாருமே அது கிடையாது. ஏன்னா அமெரிக்கா சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரை சுத்தி இருக்கு. அது வந்து நம்ம ஊர்ல இந்த கதை ஒண்ணு இருக்குல்ல, அகந்த பாரத் கதை விட்டுட்டு இருக்காங்க நம்ம எல்லாம், அந்த ஊரே தான் இந்த கதை மாதிரியா இஸ்ரேலும் ஒரு கதை வச்சிருக்கு, கிரேட்டர் இஸ்ரேல்னு ஒரு ப்ராஜெக்ட். அதுவும் அதே மாதிரிதான், நைல் டு யூஃப்ரட்டஸ்னு. அதுக்கு அந்த நைல் டு யூஃப்ரட்டஸ் தான், நைல் நதியில இருந்து யூஃப்ரட்டஸ் நதி வரைக்கும், இந்த ஆறு வரைக்கும் எல்லாமே எங்களுது தான். அவங்க ஒரு கதை வச்சிருக்காங்க. அவங்க எதுலன்னு சொல்லுவாங்கன்னா, அதுல பார்த்தா சிரியா, லிபியா, இது சவுதி, இதெல்லாம் பாதி வரும் உள்ளுக்குள்ள. இதெல்லாமே எங்களுது தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த அது எல்லாருக்குமே அந்த இடம். ஆனா மிடில் ஈஸ்ட்ல போன வார் எல்லாத்துக்கும் 100% இல்லைனாலும் ஒரு 60% ஆகுது என்னோட கணிப்பு. நான் படிப்புலன்னு சொல்றது இஸ்ரேல் வந்து கன்ஃபார்மா காரணம். அமெரிக்கா சும்மா அங்க போயிருக்காது. ஏன்னா அமெரிக்காவுக்கு அந்த டெரிட்டரி வேஸ்ட். ஏன்னா அது எங்கேயோ இருக்கு. பிளஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து, நான் இப்படி சொல்றேன்னு இல்லை, ரொம்ப இந்த இன்டெலிஜென்ஸ்ல ஆப்ரேட் பண்றவங்க கிடையாது. திடீர்னு ஆயில் வந்துச்சு, அவங்கெல்லாம் வந்து யூரோப் மாதிரி பிலாசபி, சைக்காலஜி இதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய சிவிலைசேஷனா வளரல. டெசர்ட், ரொம்ப ஒரு பாலைவனமா இருந்த இடம். ஆயில் வந்து அதனாலதான் அவங்க வந்து கார்ல வந்து அந்த கோல்டு பெயிண்ட் அடிக்கிறது, புளியை வந்து பெட்டா வச்சுக்கிறது, நாய் மாதிரிங்கிறதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு பணம் வந்து திடீர்னு வந்ததுதான். அவங்க தான் என்னன்னா, அமெரிக்கா எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னா அது போதும்னு விட்டுருவாங்க. அவங்களே வந்து வெப்பன்ஸை தயாரிக்கிறது, அவங்களே எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அப்ப மிடில் ஈஸ்ட்ங்கிறது எந்த பவர் டாமினண்டா இருக்கோ அந்த பவருக்கு நாங்க நீங்க என்கிட்ட டச் பண்ணாத, நான் உன்கிட்ட வரமாட்டேன், உனக்கு ஆயில் வேணுமா என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ, பணம் கொடு, நாங்க பணக்காரனா இருக்கிறோம், நீங்களும் நல்லா இருங்க. இதான் வந்து மிடில் ஈஸ்டோட ஐடியா. இஸ்ரேல் வந்ததுக்கு அப்புறம் தான் மிடில் ஈஸ்ட் ப்ராப்ளமாவே ஆச்சு. ஏன்னா சிரியா, சதாம் ஹுசேன், லிபியா எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் அடிச்சு இன்னைக்கு யாருக்கிட்டே, அதாவது டீகேபிட்டேஷன், தலை இல்லை யாருக்கும், தலை இல்லாம முண்டை மட்டும்தான் இருக்கு. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, எல்லாம் கஷ்டப்படுறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் அமெரிக்கா வாருக்கு போச்சோ லாஸ் யாருக்கு? அமெரிக்காவோட பாவம் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க போய் தேவையில்லாம. ஆனா அங்க இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளவுதான் இவங்களோட வேலை. இந்த கொலாப்ஸ் ஆனாதான் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட் நடக்கும், அந்த அகந்த பாரத் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணணும். அதுல மிகப்பெரிய செக்கு, மிகப்பெரிய டஃப்பான ஒரே இடம் ஈரான் தான். அதனாலதான் நீ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மற்ற எல்லா நாடுகளும் திடீர் பணக்காரனாங்க, அவங்க அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி முக்கியமான ஒரு ஸ்டேட்டு. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பாரம்பரியம் இருக்குது. ஒட்டமன் எம்பையர்லேருந்து அங்கேருந்து ஒரு பாரம்பரியம் இருக்குது. அதே மாதிரி வந்து ஈரான் எடுத்துகிட்டு அது வந்து பர்ஷியா எம்பையர், அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கும் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவ்வளோ குறைச்சி மதிப்பிட முடியாது. நீங்கள் ரெண்டு ஊர்லேயுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் சிக்கல். துருக்கிலையும் ஒன்றும் பண்ண முடியாது, பர்ஷியாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் ரெண்டு இடத்துலையும் கை வைக்க மாட்டாங்களே அவங்க. எதெல்லாம் மிடில் பவர்ஸா லோவர் பவர்ஸா இருந்துச்சோ அவங்க தான் போவோம். இப்போ அந்த இடத்துலயே மோஸ்ட் பவர்ஃபுல்னா மணி வைஸ் யாருன்னா சவுதி தான். ஆனா அவங்களை ஈஸியா நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க கிட்ட வந்து பாகிஸ்தான் அவங்க கூட டீல் போட்டிருக்கு. உனக்கு நான் பண்ண, நீ எனக்கு பெட்ரோல் கொடு, நான் உனக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஏதாவது ஒரு பாதிப்புனா நான் உனக்கு வரேன்னு. அமெரிக்காவும் போட்டிருக்கு, உனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் அணுகுண்டு தரேன், உன்னை யாரும் தொட மாட்டாங்கன்னு. ஸோ நான் இன்டெலிஜென்ஸ் சொல்றது எஜுகேஷன், ரிசர்ச், இன்னோவேஷன், எதுல அவங்க பணம் போடுறாங்கிறத வச்சுதான் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இப்ப நம்ம வந்து இப்ப நேரு என்ன பண்ணாருன்னா ஐஐடி கட்டணும், ஐஐஎம் கட்டணும் சொல்லிட்டே இருந்ததுன்னா நீங்க ஹியூமன் கேபிட்டல்ல போடணும். சைனா என்ன பண்ணுச்சு? மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பாஸ் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. சிங்கப்பூர் என்ன பண்ணுச்சு? லாங்குவேஜ் சர்வீஸ் செக்டர்ல போட்டுச்சு. எந்தெந்த கண்ட்ரி எதுல பணம் போடுது? இப்பதான் முதல் முறையா சவுதி வந்து விமனை வந்து டிரைவிங் அலோவ் பண்றேன், அதே மாதிரி படிப்புல நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், எல்லாமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அப்போ ஹியூமன் கேபிட்டல்ல போடல. பணம் வந்து அரசர்கள் குடும்பத்துக்கு வரும், அவங்க ஜாலியா இருப்பாங்க, மற்றதெல்லாம் நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா டர்க்கியும் பர்ஷியாவும் அப்படி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸையும் பாருங்க, நம்ம ஊரை விட எல்லாரும் டாக்டரேட் வச்சிருப்பாங்க பர்ஷியா, இது ஈரான்ல. அத்தனை பேரும் பிஹெச்டியும் வெஸ்டர்ன் எஜுகேஷனும் பயங்கரமான எஜுகேஷன் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாலேஜ் மேல நம்பிக்கை ஜாஸ்தி. அதனாலதான் அந்த சிஸ்டம் வந்து டீசென்ட்ரலைஸ்டா இருக்கு. அவங்களால வந்து டெமோக்ரஸியும் ஒரு பக்கம் இருக்கு, கிளர்ஜி கம்யூனியும் ஒரு பக்கத்துல இருக்காரு. இது உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காதது. ஒரு மதமான ஒரு தலைவர் இருந்தாருன்னா அந்த ஊர்ல வந்து எலெக்ஷன் நடக்கூடாது. ஏன்னா மத்த எந்த நடக்கல, இங்க இருக்கே. அப்பவே தெரியலையா இவங்க சிந்திச்சு செயல்படுறாங்கன்னு? தலையை எடுத்துட்டாங்க. எப்படி வந்து அப்புறம் இவ்வளவு எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகுது சிஸ்டம்?
இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி நாலேஜ் வந்து சிஸ்டம் கல்ச்சுரலாவே அவங்க இதை யோசிச்சு செஞ்சுற ஊர் தான் இது. டர்க்கியும் அப்படிதான். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல டர்க்கிக்கும் பர்ஷியாக்கும் பொருத்தக்கூடாது, ஈரானுக்கும் பொருத்தக்கூடாது, மற்ற நாடுகளுக்கு அதை பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம். ஆமா, ரைட், ஓகே. இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ நெதன்யாகு என்ன குறிப்பிடாரு அப்படின்னா வந்து இப்போ ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. பாருங்க, வந்து ஈரான் வந்து அடிச்ச அந்த ஏவுகணை வந்து 4000 கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு அட்டாக் ஏற்படுத்திருக்கு. ஸோ உலக நாடுகள்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அது அழைப்பா இல்லை அலறலா, அவருக்கு பயமா, இல்லை அவர் வந்து அடுத்த கட்டத்தை இதை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் முயற்சி செய்யறாரா, எப்படி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்? இல்ல அவங்க அதான் அவங்களோட ஐடியா என்னன்னா, அவங்களோட நாலேஜ் சிஸ்டம்ல அந்த டிகோ கார்சியா தானே சொல்றீங்க, அந்த பேஸ் அடிச்சது தானே 2000 கிலோமீட்டருக்கு தான் அவங்க மிசைல் பறக்கும்னு அவங்க நம்பிக்கையில இருந்தாங்க. அந்த கணக்கு தான் அவங்ககிட்ட இருந்துச்சு. இது 4000 தொட்டுச்சு அப்படின்னா இது பிரான்ஸ், ஜெர்மனி, பெர்லின் எல்லாத்துக்கும் போகுங்கிற அந்த கணக்கு வந்துருச்சு இல்ல. அதனால அவங்க கூப்பிடுறாரு. இது வந்து அலறலா பயமா இல்லைன்னா, ஆனா இது என்னன்னா ஷாக். இது ஓகே, இது அதிர்ச்சி. அவங்களுக்கு வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னு. ஒரு என்கிட்ட இப்ப நிறைய வெப்பன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, நான் என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது எங்கேருந்து வரும்னா அந்த வெப்பனோட பவர்ல இருந்து வரும். ஆனா வார் அப்படி கிடையாதுல்ல. ஏன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற வெப்பனை வச்சு மட்டுமே ஒன்று அழிச்சிடலாங்க. ஆனா அந்த வெப்பனை டாட்ச் பண்றதுக்கும் சில சிஸ்டம்ஸ் ஆப்போசிட்ல இருக்குங்கிறது சின்ன பவர் கிட்ட போகும்போது அவ்வளவு யூகிச்சு போக மாட்டாங்க. இப்ப நீங்க ரஷ்யா கிட்ட இப்ப அமெரிக்கா போச்சுன்னா நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அமெரிக்காவுக்கு தெரியும் ரஷ்யாவை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு. அதுக்கு வந்து இன்னும் ஹோம்ஒர்க் அதிகமா பண்ணியிருப்பாங்க. ஆனா ஈரான் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, சும்மா போவான் 2 நாள் அச்சு தூக்கிட்டு காலி பண்ணிட்டு வந்துருவான்னு. இது ஏதோ வந்து இந்த படம் மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா அது அப்படி இல்ல. இது வந்து கம்ப்ளீட்டா சிஸ்டம், நம்மள மாதிரியே அவங்ககிட்டயும் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு உள்ள போனதுக்கு அப்புறம் வர்றதுனால டெய்லி நியூஸ் வர வர அவங்களால ஹோம்ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா வார் அப்படி போக முடியாதுல்ல. நீங்க ஃபுல் பிளான் மட்டும் தான் உள்ள போகணும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொன்னோம். உள்ள என்ட்ரிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், எக்ஸிட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இந்த என்ட்ரிக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, எக்ஸிட்டுக்கு இல்ல. இப்ப ஏன்னா எதை சொல்லி அவங்க வரதுன்னு தெரியல. ஏன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, இது 2 நாள்ல போய் அடிச்சு தூக்கிட்டு போறது. ஏன்னா இந்த நெத்தனியாகு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், நான் ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க 2 நாள்ல முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடலான்னு. அவங்க நினைச்சே பார்க்கல. இதோட 3 வாரம் ஆகுது, போய்கிட்டே இருக்கு. பிளஸ் அவங்களோட டோனும் இறங்க மாட்டேங்குது, டோன் இறங்க மாட்டேங்குது. சரி ஓகேங்க, நாங்க மன்னிச்சிருக்கீங்க, விட்டுருக்கேன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்ப வீடியோ போடுறாரு அவங்க IRGF ஹெட், யூ ஆர் ஃபயர்டுங்கிறாரு. அவரோட சர்காஸ்டிக்காலாம் பேசுறாங்கல்ல, ஒரு நக்கல்லாம் வருது இந்த நேரத்துல. நேரடியான வீடியோ இது வந்து நியூஸ்ல படிக்கலாம் இல்ல, அவரோட வீடியோ நேரடியா வருதுன்னா அவங்க டோன் குறைக்கிற மாதிரி தெரியல. இது எப்படின்னா, இது வந்து நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த டேமேஜா நான் கண்டிப்பா இதுக்கப்புறம் நாங்க பின்வாங்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பி காலில் விழுந்து திருப்பி முதுகுல குத்துவீங்க இந்த நெத்தனியாவை பேச்சு கேட்டுக்கிட்டு. சரி என்ன ஆனாலும் பாத்துக்கலான் இருக்காங்க அவங்களுக்கு. ஓகே, ஒரு சீரியஸான இடத்த நோக்கி தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்த கட்ட இந்த வாரோட டைமென்ஷன்ஸ் எதை நோக்கி போகுது, உலக அளவில் மக்கள் வந்து போர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்க்க விஷயம். மனிதாபன், ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஈரான்ல 1500 பேர் இறந்திருக்காங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய லெபனான்ல 1000 மேலே இறந்துருக்காங்க. மற்ற இஸ்ரேல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 50க்குள்ள, யூஎஸ்ல வந்து 50க்குள்ள தான் இறப்பு இருக்கு. பட் மற்ற நாடுகள் 1000 தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம இப்போ தான் காசா பிரச்சனையை பார்த்தோம், அங்கே மக்களோட கஷ்டத்தெல்லாம் பார்த்தோம். இன்னும் அந்த மாதிரி இடத்துக்கு நோக்கி இந்த உலகம் போகக்கூடாது அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த மக்களோட விருப்பமாக இருக்குது. பட் அதை நோக்கி இந்த வாரம் நகருதா அல்லது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம்.